ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் வித் பிரித்திகா. இன்றைக்கி உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக கசப்பு இல்லாமல் பாவக்காய் குழம்பு வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதில் ஒரு டிப்ஸ் கூட கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா தக்காளி, வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தக்காளி வந்து தனியாக ஃப்ரை பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த நெக்ஸ்ட்டு சொன்ன இன்க்ரீடியண்ட் அந்த வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றாவே போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணங்கினதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து அதை ஆற வச்சுருங்க. அது ஆறுற கேப்பில் பாவக்காய் வந்து வணக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெயில் நல்லா வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது சுருங்கி வரணும். போட்ட குவான்டிட்டியிலேருந்து கொஞ்சம் கம்மி ஆகணும் அளவே. அந்த அளவுக்கு நல்லா சுருங்குற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேல்ட்டு அது ரெடி பண்ணிகிட்ருக்கும்போதே அம்மா பார்த்திங்கன்னா மசாலாவுக்கு வந்து அந்த ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த வணக்குனது அதெல்லாமே அரைச்சி நல்லா கிரைண்ட் பண்ணி மையாட்ட அரைச்சி வச்சுட்டாங்க. அதில் வந்து துருவின தேங்காய் ஆட் பண்ணாங்க. நான் அதை காமிக்க மறந்துட்டேன். ஸோ நீங்களும் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கரகரப்பெல்லாம் இல்லாமல் நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தாளிப்பு தான் கொடுக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் தான் எண்ணெய், கடுகு, நம்ம வந்து இதில் வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாமே நல்லா ஆட் பண்ணி நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே நீங்கள் பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இந்த மாதிரி திக்காய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நான் பாவக்காய் குழம்பு சாப்பிடவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது கசப்பாக இருக்கும் அப்படின்னே நான் சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் சாப்பிட்டேன். நிஜமாலுமே டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கசப்பே தெரியல. நான் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் பாவக்காய் குழம்பு சாப்பிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். நிஜமாலுமே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நான் வந்து இன்னொரு ரெசிபியோட நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.